ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். சார், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சியில் இவர் ஒரு மாற்றை தருவேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். இனிமே போதைப் பொருள் இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்காது, தலித்துகளுக்கு நான் தான் பொது தொகுதியில் அதிகம் தந்திருக்கேன், சிறுபான்மையினருக்கு திமுக ஏமாத்திருச்சு, நான் தான் முஸ்லீம்களின் பாதுகாவலர், நானே ஒரு கிறிஸ்தவன், இந்த மாதிரியான விஷயங்கள் பரப்புரையில் அவர் சொன்னார், வந்திருக்கிறாரு. அவருடைய ஆட்சி இப்போதான் தொடங்கியிருக்கு. ஆனால் தொடங்கினவனே சிங்கப்பெண் படை, டாஸ்மார்க் 717 கடைகள் மூடல், போதைப்பொருள் ஒழிப்புக்கு உடனடியாக இது பண்ணீங்கன்னா சொத்துக்களை பறிமுதல் பண்ணிடுவோம், ஒரு கடுமையான நடவடிக்கை, இனிமேல் போதைப் பொருளை யூஸ் பண்ண மாட்டாங்க, மதுக்கடைகளை மூடுறாங்க, பெண்களுக்கு சின்ன பிரச்சனைனா கூட சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, இதையெல்லாம் அவர் அறிவித்திருக்கிறார். சார், வந்தோடனே அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இது பொதுவான ஒரு அரசியல் பார்வையில் நடுநிலையா முதலமைச்சருடைய இந்த அறிவிப்புகள் இதெல்லாம் எத்தகைய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? அவருடைய முதல்வராக பதவியேற்ற பிறகு அவருடைய நடவடிக்கைகள்லாம் பொய்யாக ஊதி பெரிதுபடுத்தப்படுகிறது. உதாரணமாக இந்த சிங்கப்பெண் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார், பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி. இது ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்குது. சிங்க பெண்கிற பேர் தான் இல்லையே தவிர மகளிர் அதுக்கின்ற பெண்களை இந்த விஷயத்துக்கு பாதுகாக்கிறதுக்கே தனி வாகனங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டாலின் இருக்கும்போது செஞ்ச வாகனத்தில் சிங்கப்பெண்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களே தவிர ஒரு சிங்கப்பெண்டு சொல்லி ஒரு புது படையினை உண்டாக்குறதா இருந்தால் அடுத்த நாள் உண்டாக்க இயலாது. நீ ஆள் எடுக்கணும், அறிவிப்பு செய்யணும், இன்னொன்று குவாலிஃபிகேஷன்லேருந்து அதுக்கு 2 மாதம் வேணும். புதுப்படையை இருக்கிற போலீஸைய லேபிள் மாற்றுறதுங்கிற ஒரு திட்டமா? இவர் அதுக்குன்னு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாரு? ஒரு நாளில் வேலை கொடுக்க இயலுமா? இன்னைக்கு அறிவிக்கிறாரு, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இது இருந்ததா? இருக்கு. ஆமாம், பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்குன்னு தனியாக ஒரு படை வச்சுருந்தாங்க. அதுக்கு ரோஸ் கலரில் ஒரு கார் மாதிரி இருக்கும், வாகனம் இருக்குன்னு வைங்களேன். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சிங்கப்பெண் ஒரு படத்தை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே. அப்போ சிங்கப்பெண் சொல்லி பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படை உண்டாக்குறதுன்னு சொன்னால், ஒரு படை உண்டாக்குற எப்படி உண்டாக்கணும்? ஒரு அரசாங்கத்தில் அதுக்கு மொத்த ஆட்கள் இவ்வளவு தேவை, இன்னும் குவாலிஃபிகேஷன் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுத்து தான் படையை உண்டாக்க முடியும். இவர் அது மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சாரா? ஒரு ஆள் வேலை கொடுத்தாருன்னா வேலையெல்லாம் கொடுக்கல. அப்போ ஏற்கனவே மகளிர் போலீஸில் இப்படி ஒரு பிரிவு இருக்குதுல்ல, அந்த பிரிவுக்கு பேரை மாற்றிருக்கிறார். இந்த பேரை மாற்றுறது ஒரு புரட்சி யாராவது சொல்லுவாங்களா? அப்போ இது எத்தனை பேரை சேர்த்தான்னு அறிவிக்க சொல்லுங்கள். சிங்கப்பெண் திட்டத்துக்கு எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தரும் சேர்க்கவே படலை. அப்போ இது ஒரு பொய்யா போச்சா? அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் 717 மதுக்கடைகளை மூடியிருக்காரு. மதுக்கடைகளை, பள்ளிக்கூடங்களுக்கு, வழிபாட்டு தலங்களுக்கு இருக்கிறதுல உடனடியாக விஜய் மூடியிருக்காருன்னு செய்திகள் பரவுது. மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார். மூடிட்டாருங்கிறத இவங்க பரப்புகிறாங்க. மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாருன்னு சொல்லி தான் செய்தி வருது. இதனுடைய உண்மை என்னன்னு கேட்டால், எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் சரி 500 3 போன ஆட்சியில் சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் எல்லா மதுபான கடைகளும் கோவிலுக்கு பள்ளியாசல் பக்கத்துலாம் இருக்கும். எந்த மதுபான ஊருக்குள்ள இருக்குன்னு சொன்னா கோர்ட் ஆர்டரே இருக்கே, வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடாதுன்னு தெளிவான எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஆமா தெளிவான சட்டங்கள் இருக்குது. சட்டங்கள் இருந்தாலும் அது நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 500 மூடுறம்பாங்க, 200 மூடுறன்னு சொல்லுவாங்க. அந்த 200 மட்டும் என்ன செய்வாங்கன்னா 2 மாதம் மூடி வச்சுட்டு ஒரு 10 கடை தள்ளி வேற ஒன்று போட்டு விட்ருவாங்க. அந்த ஸ்டெண்ட் அடிக்கிறது தான் திமுக ஆட்சியிலையும் மூடினது கிடையாது. அந்த 500 மூடுறதுங்கிறாங்களே, இப்போ 80% மதுபான கடைகள் கண்டிப்பாக அதை சுற்றி 500 மீட்டருக்கு கூட ஒரு பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்காது, 500 மீட்டருக்கிட்ட எந்த ஒரு கோயில் இல்லாமல் இருக்காது, 500 மீட்டருக்கு கூட ஒரு பள்ளிவாசல் இல்லாமல் இருக்காது, 500 மீட்டருக்கு கூட ஒரு சர்ச்சை இல்லாமல் இருக்காது. அப்படி அதுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் 80% மதுபான கடைகள் மூடணும். 717 மூடக்கூடாது. 4000 மதுபானத்தில் 3000 அடையாளத்துக்கு ஒரு கணக்குக்கு தான் இது கணக்கு. இதுவும் மூடுறது என்னன்னு கேட்டால் 717ங்கிறத ஒரு நாள் எப்படி கணக்கு எடுத்தாரு? ஆட்சிக்கு வர்றாரு 717 சொல்லி சும்மா அதிகாரத்தை எழுதி கொடுப்பாங்க. 717 சொல்லி 717ங்கிறது அந்த லிஸ்ட்டு போட்டு அவங்க வெளியிட்டாங்கன்னா வெளியிடல. மக்கள்கிட்ட எப்படி செய்தி போவோம்? 717 மதுபானத்தை மூடிட்டாரு. இது அது போக மதுபானம் கூடாதுங்கிறது இந்த கடையை குறைக்கிறதுனால என்ன ஒரு நன்மை? வேறு இடத்துல வாங்கிட்டு போகிறான். அந்த மது கடைக்கு இந்த தெருவில் மூட்டினீங்கன்னா அடுத்த தெருவில் வாங்குவான். அது அந்த போதைக்கு உட்பட்டவன் என்ன வேணாலும் செய்வான்.
அவனுக்கு இந்த தூரம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என் வீட்டு பக்கத்தில் உள்ள மதுபான கடை மூடினீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து வாங்கிட்டு போவான். மதுபானம் கிடைக்காம நீ ஆக்கணும். செய்கிறதா இருந்தால் ஒவ்வொரு நகரமாக தேர்ந்தெடுத்து சென்னையில் உள்ளதான் மூடி விட்டோம்னு சொல்லு. அப்போ சென்னை மக்கள் மதுபானத்திலேருந்து விடுபட்டுருவாங்க. அப்படி ஒரு படிப்படியாக செஞ்சால் தான் குறைஞ்சபட்சம் செய்கிறதா இருந்தால் அதில் டோட்டலாக மூடணும். மற்ற அதை எந்த கவர்மெண்ட்டுமே பண்ணலையா? நீங்க விஜய்கிட்ட மட்டும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எப்படி பண்ண முடியும்னு கேட்டால் மற்ற கவர்மெண்ட்லாம் வந்து அதில் பங்காளியாக இருந்தாங்க. திமுக காரங்க மதுபான தயாரிப்புல அது அவங்கெல்லாம் இருந்தாங்க. அதிமுக சசிகலா மாறி மாறி இருந்தாங்க. சசிகலா அவங்க சோ இருந்தாரு, மிடாஸ்ல இருந்தாங்களே, அதனால அவங்க மூடாம இருந்தாங்கன்னு தான் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தீங்க. அவங்க கையில இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்ப இவருக்கு அது இல்லையில, அவ மூடிடலாம்ல. அவங்களுக்கு அந்த அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இருக்கிறதுனால பேருக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க, அதனால மூடுன்னு சொல்றீங்க. காரணம் இப்படிதான் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த தாவகக்காரங்களை பண்ணாங்க. எல்லாமே மதுபான கடையெல்லாம் யார்கிட்ட இருக்குது, ஆளுங்கட்சிக்காரங்கள்ட்ட இருக்குன்னுலாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு அது இல்லை தானே, அவர் இதுலையும் பங்காளி இல்லை தானே. இப்படி ஒத்ததை முடிய ஒரு உத்தரவில் மூடிடலாமே. அப்போ மூடுறதுன்னு நினைச்சா இந்த 717ங்கிறதுனால எல்லாம் போதைப் பொருள் குறையாது. அவர் அறிவித்தார்ல, அந்த அன்னைக்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு நிர்வாகி போதைப் பொருள் கஞ்சா இலையெல்லாம் கடத்திட்டு வரும்போது கைது செய்யப்படுறாரு. அதே அன்னைக்கு தாவேக நிர்வாகி இதே சென்னையில் கைது செய்யப்படுறாரு. அப்போ அது பார்க்கும் பொழுது இந்த 717 மூடுறது என்பது ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்கு. ஒரு நாளில் வந்து கணக்கெடுத்து 717 லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியும் இருந்தாலும் 717 மூடுவது என்பது என்ன ஒரு கணக்கு? அது கோயிலுக்கு பக்கத்தில் 717 தான் இருக்குதா? கோவில், பள்ளிவாசல், வழிபாட்டு தலங்கள் நீ சொல்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி பக்கத்தில் வந்து 700 தான் மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்குதா? இல்லை, 80% இருக்குது. ஊருக்கு வெளியில் வச்சிருப்பான்ல அந்த மாதிரி கடைகள் மாத்திரம்தான் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில். சட்டப்படி அளவுடாதான். சட்டப்படி அளவுடாதான். ஊருக்குள்ளே வந்துட்டா எந்த ஊருக்கு வந்தாலுங்க அந்த ஊரில் எப்படி ஒரு பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கும்? அந்த ஊரில் எப்படி ஒரு கோவில் இல்லாமல் இருக்கும்? அந்த ஊரில் ஒரு பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடாது. பக்கத்தில் 500 மீட்டரில் ஒரு இல்லாமல் இருக்கு. அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. 500 மீட்டர் தொலைவில் டக்குன்னு ஒரு கோவில் வந்துடும், பள்ளிவாசல் வந்துடும், ஸ்கூல் வந்துடும், காலேஜ் வந்துடும், ஏதாவது வந்துடும்ல. அப்படி இருக்கும் பொழுது அப்போ 80% நீங்கள் மூடணும். வழிபாடு அப்படியாவது செய்யணும். குறைஞ்சபட்சம் ஊருக்கு வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னாலும் குறையாது. அதான் மதுபானத்தை ஒழிக்கிறது உங்கள் நோக்கமாக இருந்தால் டோட்டலாக ஒழிக்கணுமே தவிர சும்மா 500 மூடுற 200 மூடுறங்கிறது பயன் தராது. இது வந்து அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த அறிவிப்பு லட்சணம் ஒரு அம்மா வீடியோ போட்டு நீங்கள் கூட பேசியிருந்தீங்க. ஆமாம், ஒரு பாட்டி பேசுறதுல 40 வருஷமா போராடி உடனே விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே மூடிட்டாங்களே அப்படின்னாங்க. அந்த பாட்டி அந்த வீடியோ எடுத்து போட்டு பாத்தீங்களா, விஜய் பட்டையை கிளப்பிட்டாருனாங்க அப்படின்னாங்கல்ல. அது மூடவா செஞ்சாங்க? மூடவே இல்லை. அது திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடை முன்னாடி கொஞ்ச நேரம் கடைகள் வந்து 12க்கு தான் திறக்கணும் டைம் வச்சிருக்காங்க. இந்த 10 மணிக்கே போயிருப்பாங்க. 10 மணிக்கு போகும்போது போட்டி இருந்திருக்கு. அப்போ அந்த இதுலயே வந்து உள்ள 2 பேர் இருந்தாங்கன்னு சொல்லுது. உள்ள 2 பேர் பூட்டின கடைக்குள்ள 2 பேர் இருப்பாங்க. உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா 2 பேர். அந்த அம்மா இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு. விளக்கம் சொல்லி நான் ஏன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு செட்டிங் பண்ணி போட வைக்கிறாங்கல்ல. இன்னொரு அம்மா சொன்னிச்சா இல்லையா, எனக்கு 2500 ரூபா வேணாம், எங்களுக்கு அது சிலிண்டர் வேணாம், நீங்கள் நல்லா இருந்தால் போதும். அந்த அம்மா இன்னைக்கு கண்ணீரோட ஒரு போட்டி போட்டிருக்கு. 5000 ரூபா தந்தாங்க அதனால பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரியான அந்த ரீல்ஸ் தான் ஓடுது. இப்போ அவர் கேட்டார்ல, உதயநிதி கேட்டார்ல, ரீல்ஸ் விட்டுட்டு ரியலுக்கு வாங்கன்னு சொல்லி இன்னமும் ரீல்ஸ் ஆட்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட அந்த அறிவிப்பும் அந்த லட்சணம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் இந்த கரண்டில் ஒரு விஷயம் மட்டும்தான் புதுசாக அவர் செஞ்சது. 200 யூனிட் ஃப்ரீ பண்ணிருக்காருல்ல. 500க்கு கீழே உள்ளவங்களாக இருந்தால் 200 யூனிட் ஃப்ரீ. அதுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தால் வழக்கமாக உள்ள 100 இருக்குமா, அது இப்போ ஓகே. 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. எனக்கு 500 யூனிட் மின்சாரம் செலவழித்தால் 200க்கு பணம் கட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காருல. அது ஒன்று புதுசு. முதலமைச்சராக ஆக்கும் பொழுது ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணுங்கிறதுக்காக ஒன்று அதிகாரிகள் சொல்லி கொடுப்பாங்க. இந்த 200 யூனிட்னால பெருசாக பாதிப்பு வராது, 500 கிலோ இவ்வளோ தான் வருவாங்க, கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, நீங்கள் 200 ஃப்ரீ பண்ணி கொடுங்க, ஒரு முதல் கையெழுத்து ஒன்று போடுங்கம்பாங்கல்ல. அது ஒன்று மட்டும்தான் நெசம். 200 செஞ்சு அது மட்டும்தான் நெசம். பாக்கி எல்லாமே வந்து இந்த மகளிர் உதவி தொகைக்கு என்ன செஞ்சார், 1000 ரூபா கலைஞர் போட்டுறேன்ட்டாரு. இல்லை, முதல்ல வந்து பரிசீலனை செய்யணுன்றார், அது சீரமைப்பு செய்கிற டைம் வேணும்ன்றார். இங்கே அவங்க ஆட்களை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிசிகாவுக்கு ஓட்டு போட்ட ஆட்களை என்ன செய்யணும், இது டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்கள கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள்லாம் முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பார்த்து நினைஞ்சாருன்னா கடைசியில் அந்த 1000 ரூபாய் போட்டு விட்டாரு. 1000 ரூபா போட்டு விட்டதுங்கிறது நீ சொன்ன வாக்குறுதி என்ன?
2500 2500 போடுறது கொஞ்சம் வெயிட் பண்ணியாவது 2500 போடணும். 1000 ரூபா போட்டது ஏமாத்துறாரு. இந்த 1000 ரூபா எதுக்கு உங்களுக்கு வரும்னு அந்த 1000 ரூபாய் கிண்டல் பண்ணார். ஆமா, ஓசி பஸ் 1000 ரூபாய் எதுக்கு இப்படி சொல்லிதான் ஓட்டே வாங்கினாரு. ஆமா, அப்ப 1000ங்கிறது பிச்சை காசுன்னு சொன்னார் அவர். 2500 கொடுத்தாதான் கௌரவமான ஒரு தொகை. 1000ங்கிற ஒரு பிச்சை காசுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதான் 1000 வரையும் கொடுக்குறாரு. எதிர்கட்சி கோரிக்கை வச்சாங்கன்னு சொன்னா அவங்க திட்டத்தை கோரிக்கை தான் வைப்பாங்க. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க 2500 தான் கொடுக்கணும். 2500 கொடுக்கல தானே, கொடுக்காம 1000 ரூபா கொடுக்கும் பொழுது அப்ப அதே வேலையைத்தான் நீங்களும் செய்யறீங்க. 2500 கொடுக்க இயலுமா முதல்ல? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன கஜானா காலினார் வந்த உடனே அவருடைய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கஜானா காலி பண்ணி விட்டார்கள். கஜானான்னு சொன்னா ஒரு அறையில தங்கம் வெள்ளியெல்லாம் குவிச்சு வச்சிருப்பாங்க, அப்படியே கால்ட் பண்ணுவார் பேசுறாரு. பிசிக்கலாலாம் பணம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. கஜானா எப்படி காலி ஆகும்? கஜானா அரசவையில தங்கம் வெள்ளி அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. கவர்மெண்ட்ல பணம் சினிமாவில் எப்படி இருப்பாங்கல்ல அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அரசவையில பணங்கிறதுங்க மாசம் மாசம் வருங்க. மாசம் மாசம் வரி, உலக வங்கி, சர்வதேச நிதியம், ஐநா வரி இது மூலமா வந்துட்டு தானே இருக்குது. மாசம் மாசம் வரக்கூடிய வரவுல இருந்து செலவழிப்பாங்களே தவிர இருப்பா வச்சுக்கிட்டுலாம் செலவழிக்க மாட்டாங்க. அப்போ கஜானா காலின்னு சொன்ன ஒரு ஆள் ஏன் 1000 ரூபா கொடுத்த? கஜானா தான் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, 1000 ரூபா எப்படி கொடுக்க முடியும்? 200 யூனிட் எப்படி நீங்கள் தள்ளுபடி பண்ண முடியும்? அப்போ கஜானா காலி ஆகலை. அப்போ இந்த மாதிரி அவர் எல்லாமே பொய்யான அறிவிப்பு பேசுகிறலாம், பொய்யா பேசுகிறாங்க. அதனால் அவருடைய அறிவிப்புகளில் வந்து அது வேற என்ன அறிவிப்பு செஞ்சுருக்காரு? அவர் செஞ்ச அறிவிப்புல சிங்கப்பெண்கள் இனிமே பெண்களுக்கு பாதுகாப்பாக அகவிலைப்படி அரசு ஊழியர், அது அரசு ஊழியருக்கு 2% இணைஞ்சிருக்காரு. 58% 60% அகவிலைப்படி செஞ்சிருக்காரு. அரசு ஊழியர் சின்ன நம்பர்ல இருப்பாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாரும் அரசு ஊழியராக இருக்கிறோம். அந்த சின்ன நம்பர்ல ஒரு சின்ன ஒரு சதவீதம் பெரிய பாதிக்காது. ஒரு புதுசாக இருக்குமேனு அது போட்டிருக்காரு. அது வந்து மத்திய அரசாங்கத்தில் 60 தான் இருக்குது. அதுக்கு ஏற்றவாறு மாற்றி வச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் 60% கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி கொடுத்துருக்கான்னு வருது. அது சின்ன ஒரு நம்பர் வரக்கூடிய சின்ன எண்ணிக்கையில் உள்ள மக்கள் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். இதை தவிர ஒன்றுமே அவர் செய்ய கிடையாது. அவர் எதை செய்வோன்னு சொன்னால் அதை விட முக்கியமான என்னன்னு கேட்டால், ஒரு அரசாங்கம்னு சொன்னால் அமைச்சரவையை உடனே அமைக்கணுங்க. இவருக்கு அமைச்சரவை அமைக்க முடியுதா? எத்தனை நாள் ஆச்சு? யாருக்கு என்ன இலாக்கான்னு தெரியல. வரணும் வேண்டியது இருக்குல்ல. அந்த பாட்டுக்கு அமைச்சரவை அறிவிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வர்றவங்களுக்கு யார் கொடுப்பா? அதுக்கு தான் வர்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்கல்ல. அதிலே பாருங்க அவருடைய தார்மீக நெறி நீங்கள் சொல்றீங்கள பாராட்டத்தக்க இருக்குன்னு. இவரை வந்து மக்கள் ஆட்சியை ஆள்வதற்கு வாக்கு அளிக்கலை. ஆட்சிக்கு இருக்கிறதுனா 120 பேர் கொடுத்துருப்பாங்க. மக்கள் வந்து 120 இடத்துல ஜெயிக்க வச்சுருந்தாங்கன்னா இவர் ஆள்வதை மக்கள் விரும்பினாங்கன்னு அர்த்தம். ஒரு 105 தான் 106 தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இவர் ஆள்வதற்கு மக்கள் தேர்ந்தெடுக்கலை. அப்போ இவர் என்ன செய்யணும்? நமக்கு போதுமான ஓட்டு இல்லை. தார்மீக இப்போ மற்ற அரசியல்வாதிகள் என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க, நான் வித்தியாசமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட படம் காட்டினார்ல. அப்படி இருப்பாரையானால் எனக்கு மக்கள் மெஜாரிட்டி தராதனால நான் ஆட்சி பதவி ஏற்கலை, மற்றவங்க என்ன ஏற்றுட்டு போகிறாங்க, இல்லைன்னா மறு தேர்தலை வைங்க, நான் மறுபடியும் வந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரையானால் தான் வித்தியாசமான ஆள்னு சொல்லலாம். இவர் எல்லா அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்களோ அதை தான் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? யாரை வந்து தீய சக்தின்றாரோ அந்த தீய சக்தி வாக்குல ஜெயிச்சவங்களை எனக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்கிறாரு. திமுக காரன் எல்லாரும் ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல, எல்லாம் ஓட்டு போட்டுருப்பாங்க. அப்ப அந்த ஓட்டு போட்டு அம்மூட்டு பேரும் விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லி தானே வரக்கூடாதுன்னு தானே போட்டாங்க. அந்த ஓட்டை வாங்கி தானே சிபிஎம், இது எவ்வளவு அயோக்கியத்தனம் இது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை எல்லாம் இந்த விஜய் அலையிலையும் நான் விஜய்க்கு போட மாட்டேன், ஸ்டாலின் வரணும்னு சொல்லி தானே விசிகா போட்டாங்கல்ல. அவங்களுடைய ஆதரவு வாங்குறதுங்கிறது தார்மீக அடிப்படையில் இவர் நல்ல ஒரு அரசியல்வாதியா மாற்றங்களே சொல்லியிருக்கானு அந்த மாதிரி இருக்க நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதை அவர் செய்யலை. ரெண்டாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதிலே கஷ்டப்பட்டு 120 பிடிச்சிட்டார். ஸ்டாலினால தான் பிடிக்கிறார். இந்த எல்லா கட்சிகளுமே ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டு தான் ஆதரிச்சோன்னு தான் சொல்கிறாங்க. ஸ்டாலின் வந்து அதை சிக்னல் கொடுக்காட்டி இவங்க ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டோம், தடையாக இருக்க மாட்டோம்லாம் அவர் பகிரங்கமாக அறிவிக்கிறார். அப்போ ஸ்டாலின் தீயசக்தியை கூட்டணி மட்டும் இல்லை, தீயசக்தி தலைவராக இருக்கிற ஸ்டாலினுடைய உதவியில் தான் ஆட்சியே நடக்குது. இப்போ எப்படி நம்ம யாரை தீயசக்தி திட்டினமோ அவன் ஆதரவில் நடத்துறமேங்கிறம இந்த தார்மீக ரீதியாக அவருடைய செயல் சரி. அவங்க என்ன சொல்றாங்க? இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடும், ஆளுநர் ஆட்சி வந்துட்டா பிஜேபி ஆட்சி வந்துடும், பிஎம்சில இருந்து எல்லாத்தையும் அவன் நிறைவேற்றிட்டு போயிட்டு இருப்பான், கனிமவள கொள்ளையில இருந்து எல்லாத்தையும் எல்லா அரசியல் வழி இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் இப்படி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. நம்ம கேட்கறோம்னா நீங்க வித்தியாசமான ஆட்சி கொடுக்க வந்திருக்கிறீங்க, விளங்குதா? கவர்னர் ஆட்சியெல்லாம் வந்துட்டு போகுது. நான் என்னையை தேர்ந்தெடுக்கல மக்கள், நான் யாரை கெட்டவன்னு சொன்னேன்னா அவன்கிட்ட போய் சேர மாட்டேன்,
யாரை தீய சக்தின்னு பிரச்சாரம் பண்ணணும், அவன் தெய்வம் நான் ஆட்சி பண்ண மாட்டேன், ஊழல் சக்தியோட ஆதரவு கேட்க ஆதரவு கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்குது. அதான தார்மீக நிமித்தி நிற்கணுமா இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னாலும் அதில் ஒரு நேர்மையற்றவராக இருக்கார். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் அந்த அதிமுகவை உடைக்கிறது. அதிமுகவில் உள்ள ஒரு பிரிவை வந்து உடைத்து அவங்கள ஒரு பிரிவை போய் ஒரு சந்திக்கிறார். அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களில் ஒரு குழுவை போய் சந்தித்தார்னு சொன்னால் இதுக்கு பேர் குதிரை பேரம்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த வேலை பேசுறதுக்கு போகிறாரு, பழனிசாமியை சந்திக்கலாம், அவர் கட்சி தலைவர் அவர் அஃபீஷியலாக போயிடும். பழனிசாமியை இது வரைக்கும் சந்திக்கலை, அவர் எல்லாரையும் சந்தித்தார், அன்புமணி உட்பட எல்லாரும், வைகோருக்கும் சந்தித்தார். எடப்பாடியை சந்திக்கலை. அவர் எடப்பாடி மட்டும் பார்க்கல, எடப்பாடியிலேருந்து பிரிஞ்ச ஒரு குழுவை போய் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும் பொழுது அவங்க பிரிஞ்சு வர்றாங்களே, அது சரியில்லையே. இன்னும் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அவர் கலந்து ஆலோசிக்கணும். இப்படி பிரிஞ்சு 24 பேர் வர்றாங்களே, 24 பேர் வந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக பதவி அவங்களுக்கு போயிடும். 24 பேர் வந்து 3/2 பங்கு இருந்தால் தான் அவங்க தப்பிக்க முடியும். அது கூட முடியாது. கட்சி 2ஆக உடையணும். சட்டசபைக்குள்ளே 2ஆக உடைஞ்சாவெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்படி இருக்குது. அப்போ இந்த 24 பேர் என்ன ஆகும்னு கேட்டால் எம்எல்ஏ இல்லைன்னு வரும். அப்படி ஒரு நிலை வருமே, நம்ம இப்படி செஞ்சோம்னா பாதிப்பு வருமேன்னு யோசிச்சாரா? நம்ம நம்பர் காட்டணுங்கிறதுக்காக அங்கே போகிறார். அதை விட முக்கியமாக வந்து இதுவரைக்கும் சோபாவுக்கு ஒரு பதில் சொன்னாரா? இவர் பார்க்க போகும் பொழுது சோபா எதுக்கு போகுது, திருமாவளவனுக்கும் போகுது. அதே மாதிரி சொல்லிட்டாரு, அது நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ண சோபா. அவர் சொல்லாமல் இருக்கணும். அவர் அது சொல்லாமல் இருந்தாருன்னா பேசாமல் ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். யாரும் நம்புவாங்களா? திருமாவளவன் சொல்கிறத நான் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தா தான் வந்துச்சுன்னா அவர் கொஞ்சம் நாளைக்கு கொண்டு வாப்பட சொல்ல வேண்டியதானே? ஒரு முதல்வர் வர்றாரு, இப்போ பெரிய போலீஸ் செக்யூரிட்டி இருக்கும்போது ஒருத்தன் கொண்டு வருவான், நான் கேட்குறேன். சரி, அவருக்கு மரியாதை செய்து உட்கார வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட தரத்துல இந்த சோபா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண வீடுகளில் இருக்கும்ல, அந்த மாதிரி சோபாவாக தான் இருக்குது. இவர் உட்காருவதற்கு ஒரு லக்ஸரியான அடிப்படையில் அதை வச்சு நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுல்ல, பணம் போயிருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அது எதுக்கு போகுது நான் கேட்குறேன், எதுக்கு அது போகுது? அப்போ இப்போ சோபாவில் வந்து வர்றதுங்கிறது இப்படி தான் சினிமாவில் இதை காட்டினாங்களாம். ஏதோ ஒரு படத்தில், புஷ்பான்னு ஒரு படத்தில், ஆந்திரா படம், தெலுங்கு படம், அதில் வந்து பணம்லாம் கட்ட வந்து வர மாதிரி இருக்குது. அப்படி ஒரு பேச்சு இருக்கும் பொழுது இவர் சினிமா துறையில் உள்ளவர் தானே, இந்த டைப்பில் கொடுப்போம்னு சொன்னார்னு விமர்சனம் பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கு திருமாவளவன் சொல்லிட்டாரு பதில். ஏற்கனவே சண்முகம் சொல்லலை, அவர் இல்லை, இவர் சொல்லலை, விஜய் சொல்லலை. நாங்கள் எதுக்கு சோபா கொண்டு போனோம் அப்படின்னு இவர் தானே சோபா கொண்டு போகிறாரு. அப்போ அதே மாதிரி சிவி சண்முகத்துக்கு சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்தாராம்மா? அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்களா? அப்போ ஆர்டர் கொடுத்தோன்னு சொல்லுவது வந்து கண்டிப்பாக அவர் வந்து திருமாவளவன் சொல்லாமல் இருந்தால் கூட அவர் கொஞ்சம் ஒரு மரியாதை இருந்திருக்கும். அந்த பதிலை வந்து எல்லாரும் கேள்வி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, ஒரு முதல்வர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, அந்த நேரத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுத்து அதை கொண்டு வருவான், அவன் வர விடுவாங்களா செக்யூரிட்டிகள்னா? இதே ஆண்டை இப்போ கொண்டு போய் வெட்டி விட்டுற மாட்டாங்க. முதல் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் குவிக்கப்பட்டுருவாங்க. அப்போ இவன் ஒரு சோபாவை தூக்கிட்டு ஒருத்தன் வந்தான்னு வைங்க, அது முதல்வரோடு வந்த சோபாவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்திருக்க முடியும். எவனோ ஒரு கடைக்காரனுடைய சோபாவும் அங்கே வரவே முடியாது, விட மாட்டாங்க. போடா போயிட்டு சாயந்தரத்துக்கு போடா அப்படின்னு இருக்கிற செக்யூரிட்டியை விரட்டி அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த முதல்வருடைய சோபாவாக தான் அது வருது, நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த சோபா என்னத்துக்கு வருது? அந்த கேள்விக்கு வந்து முதல்வர் பதில் சொல்லணும். ஏன் நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம்னு சொல்லி திரும்ப பதில் சொல்கிறத ஏற்றுக்கிற முடியாது, அவர் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நடக்கு பாருங்க, சிவி சண்முகத்துக்கும் போகுது. அப்போ அந்த மாதிரி போய் அவரை சந்தித்து சோபாவை கொண்டு போய் கொடுத்து என்ன பேசுனீங்க என்னன்னு தெரியல, சோபாவுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு தெரியல, அது பல விதமான விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து சட்டசபையில் கேள்வி கேட்டாங்கல்ல, பிரேமலதா கேட்டாங்கல்ல, அதுக்கு பதில் சொன்னாரா? சோபா இதுக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்க. இல்லை, உதயநிதி கேட்டார், உதயநிதி தான் கேட்டார். சோபா புஷ்பா ஆச்சுன்னு சொன்னார்ல, அவர் சோபா பற்றி கேட்டார். குதிரை பேர நடக்குதான்னு பிரேமலதா கேட்டாங்கல்ல. அப்போ இது நேர்மை ஆட்சி பண்ணுறாரு அவருக்கு. நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சியை உடைச்சிட்டு அவனை சந்தில் நிப்பாட்டாங்க. இப்போ அவங்க கண்டிப்பாக எம்எல்ஏ பதவி போயிடும். இவங்க நினைக்கிறாங்க ஏதோ நம்ம பதவியில் நீடிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் தேர்தலில் போட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் விசிறில் தான் போட்டிடுவாங்க. ஆமாம், விசிறில் போட்டிக்கிட்டால் மந்திரிக்குள்ளே கேட்க முடியாது, அவர் உறுப்பினர் தான். அது இப்போ டிமாண்ட் பண்ணுறீங்களா ஒரு குழுவாக இருந்துக்கிட்டு, அதெல்லாம் கேட்க முடியாது. கட்சிக்காரன் அப்படின்ட்டு போயிடுவார் அவர், மந்திரி பதவி இல்லைன்றாரு. சீட்டு கொடுத்து எம்எல்ஏன்னு நீ ஆக முடியுமே தவிர நீ மறுபடியும் மந்திரி பதவி கிடைக்குமா? இப்போ அவங்கள ஆடி போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் பழனிசாமிக்கு எதிராக போக விரும்பலை, அநேகமாக நான் கிடைக்கிற வகையில் திருப்பி கடிதம் கொடுத்து நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்குறோம்னு சொல்லிவிட்டு எடப்பாடியோட சேருவாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கி கொடுக்குறோம்னு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு எடப்பாடிகிட்ட சரணடைஞ்சு வந்துடுவாங்க. இல்லைன்னா எம்எல்ஏ பதவி போயிடும். எம்எல்ஏ பதவி போன பிறகு மறுபடி போட்டியிட அவர் இடம் கொடுத்தாலும் அவங்க வந்து குழுவாக இனிமேல் செயல்பட முடியாது. இவங்க விசிகே வந்து டிவிகே தான் செயல்பட முடியும்.
அது விசில் சின்னத்தில் போட்டிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ உறுப்பினருக்கு மந்திரி பதவி கூட அவசியம் கிடையாது, கோச்சு சேர முடியாத. அப்படி ஒரு தர்ம சங்கத்தை ஒரு எதிர்கட்சி ஒரு கட்சியை உடைக்கிறதுங்கிறது இப்படி யாராவது செஞ்சுருக்காங்களா? உனக்கு போதுமான மெஜாரிட்டி வந்துருச்சு, இந்த 120 பண்ணிட்டு போகலாம், இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும். எதுக்குன்னு கேட்டால் இவங்களுக்கு செக் வைக்கிறாராம். அப்படி யார் இந்த நாளைக்கு பிஜேபி சட்டம் ஏதாவது அமல்படுத்தினா இடதுசாரிகளை எடுத்து கேள்வி கேட்பாங்க. ஆமாம், அப்போ அதனால் பார்த்துப்பா உன் தயவு இல்லாமலே எனக்கு இருக்குங்கிறதுக்காக தான் அதை செய்கிறாரு. அப்போ எல்லாமே வந்து கடைந்தெடுத்த ஒரு கயமைத்தனம்னு சொல்கிறோம்ல, நரசிம்மராவ் காலத்தில் இருந்து இது மாதிரி காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு வருது. அதெல்லாம் கேவலமான செயல் என்று நம்ம எல்லாரும் விமர்சிக்கிறோம்ல, அதை இவர் செய்கிறார். அதுக்கு மாற்றாக இருக்க வேண்டிய ஒரு ஆள் அதை செய்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு வந்த முறையில் இருந்து நடந்து கொண்ட எல்லா விஷயத்திலையுமே ஒரு நேர்மையற்றவராகத்தான் அவர் இருக்காரு, தவிர ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்சி நடத்துகிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த ரீல்ஸில் போட்டு படங்காட்டி கூட்டுறாங்கல்ல, அந்த விஷயத்தை வந்து இப்போ எடுக்காது. முதல்ல எல்லாம் இவர் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருந்தார், அதனால் அந்த கேள்வி மக்கள்கிட்ட போணுச்சு. இப்போ பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறார், பதில ரீல்ஸ் ஆகுனா மக்கள்கிட்ட ரீச் ஆக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, ரீல்ஸில் போட்டு சமாளிச்சிடலாம்னு சொல்லி. இப்போ ஒன்று நாரி போகுது, ஒவ்வொரு ரீல்ஸ் போனோன்னு செய்யுது, அவன் கிளிக்கிறான், ஒருத்தன் போட்டு என்ன செய்கிறான், கேள்வி பண்ணுறான், கேவலப்படுத்துகிறான். அந்த ஒருத்தன் டிவிக்கு என்ன போட்டு ட்வீட்டு போட்டிருந்தான், 2000 அனுப்பிடுங்க அம்மா அடிப்பாங்க என்னைய அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தான். எங்கள் அம்மாட்ட இதை சொல்லி தான் ஓட்டு போட சொன்னேன், விஜயன்னா 2000 போட்டு விட்ருக்கேன்னு போடுறாங்க. அப்போ அவனுள்ளே கதறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால இது எடுபடாது. இவங்களை திமுகவுலையும் அவங்க வந்து இப்படி ஒரு உலகம் இருக்கிறவங்க விளங்கலை. ரீல்ஸ் இப்படி வேற, அதாவது இப்போ பெரிய இது ஜென்ஸுன்னு ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த ஒரு உலகத்தை பற்றி அவங்க சிந்திக்கலை. இவங்கள்ட்ட ஐடி கிட்லாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு செய்தியை சொல்லணும், அதுதான் அவங்க பார்க்குறவனா இருக்கும். அந்த சைஸில் உள்ளவன் தான். இவங்கெல்லாம் 20 நிமிஷம் ஸ்டாலின் பேசுறது மாநில சுயாட்சி என்றால் என்ன அப்படின்னா இவங்க கேட்பான். இது குறித்து அன்று அண்ணா கூறிய போது 62 திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப முழிக்கிறான். என்ன தெரியாது, பொதுக்குழு எடுத்து நாங்கள் இவன் என்ன செய்யறான், தீய சக்தி ஒழிக்க வேண்டும், புரியுது அவனுக்கு ஒண்ணே, அவ்வளவுதான். தீய சக்தி அவ்வளவுதான், ஓம் சக்தி பராசக்தி தீய சக்தி. 5 வயசு குழந்தைக்கு மனப்பாடம் ஆகுது ஈஸியா. ரஜினிகாந்த் பஞ்சு டயலாக் மாதிரி ஆண்டவன் அந்த மாதிரி பஞ்சு டயலாக் ஒரு உலகம் இருக்குன்னு விளங்கி இவங்க உன்னோட ஐடி இவங்க அப்படி ஸ்மெல் பண்ண கூட இல்லைங்க. இவங்க இப்படி ஒன்று நடக்குது. வெளிநாட்டுல இருந்து 25 பேர் எப்படி ஓட்டு போட முடியும்? அது என்னன்னு கேட்டாங்க, எஸ்ஐஆர் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களே. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, வெளிநாட்டுல இருந்து வர்றாங்கல்ல, அதுவும் இந்த ரீல்ஸ்னால வந்தவங்க தான். அந்த ரீல்ஸுக்கு மோகமாயி விஜய் வரணும் மண்டையில் ஏற்றியாச்சு, தீய சக்தி ஒழிக்க வந்துட்டாரு விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே அவனுக்கு எப்படியாவது நம்ம ஏதாவது செய்யணும்னு என்ன செய்யறாங்க, அவன் இலங்கை ஆளுக்கு வந்த ஆளுக்கெல்லாம் இலங்கையை சேர்ந்த ஆளுங்க, அதாவது பிறப்பால் இலங்கையை சேர்ந்த ஆளுங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து வேறு நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் சிட்டிசன் வாங்கியிருக்கிறாங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் கனடாவில் அங்கங்கே சிட்டிசன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீ வெளிநாட்டுக்காரன் ஆகிட்ட. வெளிநாட்டுக்காரன் ஆன பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஓட்டு போடுறதுக்காக நீங்கள் வர்றாங்க. வெளிநாட்டுக்காரன் ஓட்டு போடுற பெரிய கிரிமினல் குற்றம். என் நாட்டுக்குள்ளே என் நாட்டை சேராத ஒருத்தன் வந்து ஓட்டு போடுறான்னு சொன்னால் அப்போ பயங்கரமான துரோகம் செய்கிறான், தேச துரோகம். அது அந்த வழக்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. லேசில் அவங்க வெளியே வர முடியாது. அதுபோக இந்த சிபிஐலாம் இறங்கி விசாரிக்க போகிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இந்த ரசிகர் மோகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால், தன்னோட லைஃபே வீணாக போனாலும் பரவாயில்லன்னு வர்றாங்க. ஒரு சின்ன இந்த ரீல்ஸ் மோகத்தில் பெரிய அஃபென்ஸில் பெரிய அஃபென்ஸு. அப்போ எப்படி மாட்டுறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் தான் மாட்டுறான், மையில் மாட்டுறாங்க. ஏர்போர்ட்டில் மையை பார்க்குறாங்க, பாஸ்போர்ட்டு பார்க்குறாங்க, வெளிநாட்டு பாஸ்போர்ட். கள்ள ஓட்டு தான் போட்டிருக்கான், கள்ள ஓட்டு தானே போட்டிருக்கான். அப்போ கள்ள ஓட்டு போடுற அளவுக்கு என்ன பூத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கட்சிக்காரங்கெல்லாம். கள்ள ஓட்டு போட வந்தான்னு சொன்னால் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பூத்தில் திமுக ஆள் இருப்பான்ல, அண்ணா திமுக ஆள் இருப்பான்ல, அவங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன எப்படி சரி கட்டி அவன் ஒரு வாக்காளர்னு ஓகே சொன்னால் தான் போட விடுவாங்க. போய் வாக்காளர்னு சொன்னான்னா பூத்தில் ஏஜெண்டாக இருக்கக்கூடியவங்க அப்ஜெக்ஷன் பண்ண போட்டிருக்க முடியாது. அப்போ இவன் கள்ள ஓட்டு தான் போட்டிருக்கிறான், அல்லது எஸ்ஐஆர் ஃபார்மை கள்ளத்தனமாக வாங்கி உள்ளே பண்ணி கொடுத்துருக்கான். அப்படி எப்படி நடந்திருந்தாலும் சரி, தேர்தல் கமிஷன் டோட்டல் ஃபெயிலியர். நீ எஸ்ஐஆர் போட்டு அம்புட்டுமே வெளிநாட்டிலேருந்து 28 பேர் வந்து ஓட்டு போட்டு போயிருக்கிறான். நீ உள்நாட்டுக்காரன வெளிநாட்டுக்காரங்கிற. தேர்தல் கமிஷன் வந்து உள்நாட்டுக்காரனையெல்லாம் மேற்கு வங்கத்தில் வெளிநாட்டுக்காரன் தான். ஆனால் வெளிநாட்டிலேயே உள்ள அபிஷியலாக உள்ள ஓட்டு போட்டு போகிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலம்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் செய்கிறாங்களா, இந்த விஜயுடைய மோகத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க, இவர் ஊக்குவிச்சதுனால செய்கிறாங்க. அவங்க இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள் வச்சுருக்காங்கல்ல, நீ ஓட்டு போடுவதற்காக வெளிநாட்டு இருந்தாலும் வந்து விடுங்கலாம் பரப்புனாங்க. அதுக்காக வர்றேங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன செஞ்சுருக்கான், இப்போ இப்படி ஒரு மண்டகாரன்னு போயிருக்காங்கன்னு பார்த்தா, ஒருத்தன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறான். அதாவது தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் சொல்லியிருக்கிறீங்க விஜய் அண்ணா,
ஒருத்தன் போடுறான் 10 லட்சம் என் பணத்தை தரேன், ஏன் பணத்தை தர்றேன்னு என்னுடைய கடன் சொல்லி அவன் எதை எத்தனை செல்வாய் அனுப்பியிருக்காம. இது எவ்வளோ கிறுக்கு பிள்ளை, அரசாங்கம் வாங்கின கடன், இதாவது செலவினங்கள் நல திட்டங்களுக்கு வாங்கின கடன், இது ஒவ்வொருத்தன்ட்டையும் வந்து கேட்க போகிறது இல்லை. அவங்க சும்மா வகுத்து ஒருத்த கடன் சொல்லுவோமே தவிர நம்ம தான் கொடுக்கணும்னு. தலைக்கு இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க, உடனே நினைச்சிட்டான் என் தலைக்கான கடன் தர்றாங்க. எப்படிப்பட்டவங்கள இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அடிப்படை பொருளாதார அறிவு அரசியல் எதுவுமே இல்லை. இப்படியான ஒரு கூட்டத்தை வந்து உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்ப இதை முறியடிக்கிறதுக்கு வந்து இதே மாதிரி ஸ்டைலில் வந்து இவங்க எடுக்கணும். இப்போ நல்ல வாய்ப்பு, இவருடைய ஒவ்வொரு சின்ன ஒரு விஷயத்தையும் இவங்க ரீல்ஸ் பண்ணாங்கன்னு வைங்க, திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து பண்ணாங்கன்னு சொன்னால் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுவார். இப்போ டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறார். அந்த வழிமுறை இனிமேலாவது அவங்க கையில் எடுக்கலைன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த 1.5 மணி நேரம் வீடியோலாம் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அது இந்த ஜெனரேஷனை அது ஈர்க்கவே செய்யாது. கண்டிப்பாக அது அடிப்படை விஷயம். அதனால அவர் சரியான ஆட்சி செய்கிறாருன்னு நம்ப முடியலை. இவர் ஒரு தொடக்கமே நிறைய ஏமாற்றுத்தனங்கள், பித்தலாட்டங்கள், நடக்காதது நடக்கிற மாதிரி, மூடாததை மூடுன மாதிரி, அப்புறம் செட்டப் பண்ணி ஆட்கள்கிட்ட இது நீங்க செய்ய வேணானா அப்படின்லாம் பேச வைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது நல்ல நிர்வாகமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்குங்கிறத ஆதாரம். இன்னொன்னு சொல்லி பிரேமல தான் ஒரு கேள்வி கேட்டாங்க, குதிரை பேரம் குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை கேட்டாங்கல்ல, முகத்தை மூடிட்டு அவன் போனது யாரு, உள்ள வந்தது யாரு நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு தான் வந்தாரு, உங்க வீட்டுக்கு முகத்தை மூடிட்டு வந்தவர் யாரு? காமராஜர் தான் போயிருக்காரு. அப்போ அவர் இருக்கிறது அமமுகவுல. அமமுகவுல ஆதரவு கேட்கறதா நீங்க தினகரனை தான் போய் கேட்கணும். ஒரு கட்சியுடைய உறுப்பினராக இருக்கிறவர்கிட்ட டைரக்டாக நீங்கள் ஆதரவு கேட்டீங்கன்னா குதிரை பிறந்தன்னு அர்த்தம். அந்த கட்சி தான் உங்களை ஆதரிக்கணும். ஏன்னா கட்சியுடைய சின்னத்தில் தான் அவர் போட்டிட்டு இருக்கிறார். அமமுகவில் இருக்கிறார் என்பதற்கு தான் அந்த காமராஜருக்கு அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ அமமுகங்கிற அந்த கட்சியின் பேரால் ஜெயித்த ஒரு ஆளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேரம் பேசுனீங்கன்னா அதுக்கு பணம் கொடுக்காம பேசியிருப்பீங்க. இதானே குதிரை பேரம். எதோ ஒழிக்கணுங்கிற அம்புட்டு செய்கிறாரு. ஆளுநர் லெட்டர்லேயே கொடுத்துட்டாரே காமராஜன். கவர்னர் கொடுத்த லெட்டர்லேயே கொடுத்துருக்காரு. அது எப்படி சரியா அவர் லெட்டர் கொடுத்தாருன்னா அப்படி தினகரனுடைய சைன் இல்லாமல் இவருக்கு கடிதம் கொடுப்பாரு. அப்போ எந்த ரேஞ்சுக்கு இறங்குறாள்னு தெரியுது. இது அரசியல் நடத்துறதுக்காக வேண்டி எவ்வளோ அடிமட்டத்துக்கு இறங்குறதுக்கு நான் தயார்னு காட்டுற ஒரு ஆள் தானே தவிர ஒரு டீசெண்டான ஒரு அரசு. இந்த மாதிரிலாம் அண்ணாவும் ரொம்ப சின்ன மெஜாரிட்டியில் வந்தார். இந்த மாதிரி வரல, மெஜாரிட்டியில் வந்தார். இருந்தாலும் இப்படி ஒரு வேலையெல்லாம் இல்லை. அவர் தான் எல்லா தலைவரும் பார்த்தாரு. அதுக்கும் இதுக்கும் இவர் வந்து எதுக்கு போறாருன்னு கேட்டால் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணலாங்கிறதுக்கு தான் போறாரு. எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணிடுவாங்கங்கிறது தான். அப்படி அரவணைச்சிக்கிட்டா சைக்கலாஜிக்கலாக அவங்கள்ட்ட வீரியமாக பேச மாட்டாங்க, கொஞ்சம் மென்மையை அடக்கி பேசுவாங்க. அதுக்கு தான் போய் சந்திச்சாரே தவிர அதில் வந்து நாகரிகத்துக்கு நாகரிகத்தை சந்தித்தா எடப்பாடியும் சந்திச்சிருக்கணும், ராமதாஸ் சந்திச்சிருக்கணும். சில ஆளுகளை வேணும்னு தவிர்க்கிறார். அன்புமணி சந்திக்கிறாரு, ராமதாஸ் சந்திக்கல, எடப்பாடி சந்திக்கல. அப்படி சந்திக்கணும்லாம் கிடையாது. யார் எதிர்த்து பேசுவாங்களோ அந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் பேசி கூல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப தரங்கட்ட ஒரு அரசியல் தான் நடத்துறாரு. பார்ப்போம். தொடக்கத்திலேயே இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோட சொல்லியிருக்கீங்க. இனி போக போக அரசியல் அறத்தின் அடிப்படையிலிருந்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலிருந்து உண்மையின் பக்கம் நின்று இந்த ஆட்சி அதிகாரங்கள், ஆட்சியாளர்கள், அந்த அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்கிறத நம்ம பார்க்க தான் போறோம். அது குறித்து நம்ம தொடர்ச்சியான உரையாடலையும் மேற்கொள்வோம்.